வரலாறு என்பது மக்கள். இந்த கொஞ்ச தலைவர்கள் தான் வரலாறு என்று பிழையாக கணக்கக்கூடாது. வரலாறு என்பது நீங்கள் ஜேர்னலிஸ்டுகள், வரலாறு என்பது அறிஞர்கள், வரலாறு என்பது முன்னோடி மக்கள், வரலாறு என்பது முன்னணி அடையார், வரலாறு என்பது முன்னணி இளைஞர்கள், யுவதிகள், வரலாறு என்பது மூத்த அறிஞர்களினுடைய மூளைகள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டு சேர்வையில் தான் வரலாறு நகர்கிறது, ஒரு சாதாரண மனசுல தலைவர்களால் அல்ல. நீங்க ஒன்றை கவனியுங்கள். கோத்தபாய ஆட்சி கபலம் என்று சொல்லியிருந்தார், நீங்கள் தேடிய தலைவன் நானே. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள 69 லட்சம் வாக்குகள் எடுத்த ராஜு கோத்தபாயாவை ஒரு வருடத்துக்குள்ள அந்த வசனம் கூடி ஒரு வருடத்துக்குள்ள 1 லட்சம் மக்கள் 3 மாதங்களாக திரண்ட மொத்த மக்கள் என்பது 1 லட்சம் தான். நான் கருத்தில் கொள்ள வேண்டும். கொழும்பு நகரில் 1 லட்சம் மக்கள் திரண்டு அவரை வீட்டில கூட இருக்க துரத்தினார், அவருடைய குடும்பத்தை துரத்தினார், அவருடைய பரம்பரையை துரத்தினார். எனவே தலைவர்கள் தான் நாடு அரசு என்று நீங்கள் கருதாதீர்கள். நான் தான் நீங்கள் கேள்வி தலைவர் என்று சொன்னவர். நிற்க இடமில்லாமல், ஒதுங்க இடமில்லாமல், ஒழிக்க இடமில்லாமல், பதுங்க இடமில்லாமல் பயந்து அவர் பதுங்கி ஓடிய காட்சியை நீங்கள் எல்லோரும் அந்த காலத்தை தரிசித்திருப்பீர்கள். எனவே தமிழ் தலைவர் ஒரு பொருட்டில்லை, மக்கள் தான் பொருட்டு. ஜேர்னலிஸ்டுகளை நீங்கள் பொருட்டு, நீங்கள் பங்கெடுங்கள். இந்த தவறுகளை நீங்கள் மக்களிடம் சொல்லுங்கள். அறிஞர்களை நீங்கள் பெரிய பொருட்டு, நீங்கள் ஆழமாக சிந்தித்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனா நீங்கள் முன்மாதிரியாக இருக்கு, நீங்களும் பின்னோடிகளாக இருக்க முடியாது, விலை போபவர்களாக இருக்க முடியாது, ஒருவனால் உன்னதமான கருத்துக்களை சொல்லவும் முடியாது.